Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல டெய்லி ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ நமக்கு சேனல்ல கண்டிப்பா வந்துரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் டிப்ஸ் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இதை வந்து நான் சொல்ற டிப்ஸ் படி நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களோட ஃபெர்டிலிட்டி நல்லாவே பூஸ்டப் ஆகி நீங்க வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுக்கணும், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், எத்தனை நாள் எடுக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த சூப்பரான ஃபர்டிலிட்டி பூஸ்டர் ரெசிபியை தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஃபர்டிலிட்டி பூஸ்டர் டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலையும் அண்ட் இன்ஸ்டா பேஜையும் இன்னும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான நல்ல அப்டேட்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும். எல்லாருமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலை வந்து விட்டுறக்கூடாது. இப்போ இருக்க ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ்க்கு மத்தியில் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஹோம்மேடாக ஆர்கானிக்காக ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஃபர்டிலிட்டிக்கான நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம ஆரோக்கிய உணவு வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி அதுவும் வந்து ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நம்மக்கிட்ட ஒரு தடவை வாங்கின சிஸ்டர்ஸே நிறைய பேர் வந்து அடுத்த நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ்லேருந்து ஹெல்தி ஸ்ப்ரவுட்டட் ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சீட்ஸ் பவுடர், பயோட்டின் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர், கருஞ்சீரகம், ஓமம் பவுடர், இப்படி எல்லாமே வந்து நம்மக்கிட்ட நல்ல ஆர்கானிக்காக குட் குவாலிட்டியில் எந்த விதமான பிளாஸ்டிக்ஸ் அண்டு எதுவும் யூஸ் பண்ணாமல், அலுமினியம் எதுவும் யூஸ் பண்ணாமல் எல்லாமே முழுக்க ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக் கண்டிஷன்ஸில் நல்லா நம்ம வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சொல்ல போகிற சூப்பரான ஃபர்டிலிட்டி பூஸ்டர் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ஃபர்டிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி உங்களால் ரொம்ப நேச்சுரலாகவே வந்து கன்சீவ் ஆக முடியும். இதில் அப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம், இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்க போகிறது ஒரு கைப்பிடி முருங்கை இலை. அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹேண்ட்ஃபுல், அதாவது ஒரு கைப்பிடி முருங்கை இலையை வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு ஹேண்ட்ஃபுல், நான் சொல்கிறது ஒருத்தருக்கு மட்டும், 2 பேர் அப்படின்னா நீங்கள் அதை எல்லாமே டபுளாக மாற்றிக்கணும். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஸ்ப்ரவுட்டட், அதாவது முளை கட்டிய பச்சை பயிரை வந்து நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா காய வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், இந்த ஸ்ப்ரவுட்டட் மூங் தாலாக இருக்கட்டும், 2மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து ஆண்களாக இருந்தால் அவங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த், ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கு, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு, அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக் குவாலிட்டி, எக் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மொரிங்கா, அதாவது முருங்கைக்கீரையில் வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ, அயர்ன், கால்சியம்னு எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால உங்களோட யூட்ரஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து அதுதான் கருவேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கரு உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான என்ன விதமான குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. ஸோ ஒரு கைப்பிடி இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம் வந்து எடுத்துக்கணும். இது வந்து நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உடம்பை வந்து குளிர்ச்சியாக்குறது, உள்ள கழிவுகள் எல்லாமே நல்லா டிடாக்ஸ் ஆகி வெளியில் போகிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கட்டு வந்து நமக்கு நல்லா இருந்தால் தான், அதாவது நம்மளோட குடல் நலம் நல்லா இருந்தால் தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2யுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, வெந்தயமும் ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண ஐட்டம் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து கணவன் மனைவி 2 பேருமே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, டெய்லி குடித்தாலும் நல்லது, அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாட்கள் வந்து இதை செஞ்சாலே உங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகும்.
உங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆகவும் முடியும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளோட ஃபர்டிலிட்டி ஃபுட்டில் முக்கியமான ஒரு ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.